அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். செப்டம்பர் மாதத்திலிருந்து நெல் கொள்முதல் குவிண்டாலுக்கு 2500 உயர்த்தி வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திமுகவின் தேர்தல் அறிக்கையில் கூறிய கொள்முதல் விலை உயர்வு தொடர்பாக இபிஎஸ் கேள்வி எழுப்பிய நிலையில் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அது குறித்த பதிலளித்திருக்கிறார். விரைவில் கரும்புக்கான கொள்முதல் விலையும் குவிண்டாலுக்கு 4000 உயர்த்தப்படும் எனவும் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் லதா. லதா, அமைச்சர் தரப்பில் என்ன பதிலளிக்கப்பட்டது? விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் பதிலுரையின் பொழுது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி எழுந்து கேள்வி ஒன்றை எழுப்பினார். முக்கியமாக திமுகவின் தேர்தல் அறிக்கையில் நெல் குவிண்டால் ஒன்றுக்கு 2500 ரூபாயாகவும் கரும்பு டன் ஒன்றுக்கு 4000 ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில எப்பொழுது அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் என்ற கேள்வியை அவர் எழுப்பியிருந்தார். அதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் பேசுகையில், வரும் செப்டம்பர் மாதத்தில் நெல் குவிண்டால் ஒன்றுக்கு 2500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும், அதே போல கரும்பு டன் ஒன்று தற்பொழுது 3500 ரூபாய்க்கு வழங்கப்பட்டு வரக்கூடிய நிலையில விரைவில் கரும்பு டன் ஒன்றுக்கு 4000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார். முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா வேளாண்மை, அதே போல உழவர் நலன், கால்நடை, மீனவர் நலன் உள்ளிட்ட அந்த துறைகள் மீது மானிய கோரிக்கை மீதான விவாதம் என்பது இன்றைய தினம் நடைபெற்று வரக்கூடிய நிலையில அமைச்சர் புதிய புதிய அறிவிப்புகளையும் வெளியிட்டு வருகிறார். அந்த வகையில இன்றைய தினம் அந்த வேளாண் மற்றும் உழவர் நலன்துறை அந்த பதிலுரையின் பொழுது பார்த்தோம் அப்படின்னா, பதிலுரை விவாதத்தின் போது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி எழுந்து இத்தகைய கேள்வியை முன்வைத்திருந்தார். அதாவது, திமுகவின் தேர்தல் அறிக்கையில் நெல் குவிண்டால் ஒன்றுக்கு 2500 ரூபாயும் கரும்பு டன் ஒன்றுக்கு 4000 ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில அந்த வாக்குறுதியை எப்பொழுது நிறைவேற்றுவீர்கள் என்று எதிர்க்கட்சி தலைவர் கேள்வி எழுப்பினார். அதனைத் தொடர்ந்து அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் பேசுகையில், வரும் செப்டம்பர் மாதத்தில் நெல் குவிண்டால் ஒன்றுக்கு 2500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும், அதே போல கரும்பு டன் ஒன்று தற்பொழுது 3500 ரூபாய் வழங்கப்பட்டு வரக்கூடிய நிலையில விரைவில் கரும்பு டன் ஒன்றுக்கு 4000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி லதா.